சீசனில் மலிவாக கிடைக்கும் போதே வாங்கி அடிக்கிற வெயில யூஸ் பண்ணி இந்த மாதிரி காரசாரமாக மாங்காய் ஊறுகாய் போட்டு வச்சுக்கோங்க. வருஷக்கணக்கில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆவக்காய் மாங்காய் ஊறுகாய் ஆந்திராவில் ரொம்பவே ஸ்பெஷல். நல்ல காரசாரமாக வீட்டிலே எப்படி ஈஸியாக போடலான்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி குண்டு மாங்காய் நல்ல புளிப்பாக இருக்கிற மாதிரி நல்ல கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நல்ல காயாக இருக்கிற மாதிரி மாங்காவை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் தொடச்சி ஃபேன் காற்றுல ஆற வச்சு இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கிற லேயரோட சேர்த்து கட் பண்ணுங்க. இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 6 டேபிள் ஸ்பூன் கடுகு. கடுகு இந்த மாதிரி பெரிய கடுகாக யூஸ் பண்ணிக்கோங்க, சின்ன கடுகு யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஊறுகாய் நல்லா கலர்ஃபுல்லாகவும் காரசாரமாகவும் இருக்கணும். அதுக்கு குண்டு மிளகாய் தூள் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 முழு பூண்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத காஞ்ச மிக்ஸி ஜாரில் ஒன்று சேர்த்து அரைச்சிக்கலாம். கல்லுப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்து நல்லா கையால் உதிர்த்து விடுங்க. அடுத்ததாக கடுகு சேர்த்து நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னா கசப்பு தன்மை கொடுத்துரும். இந்த அளவுக்கு நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிடாம ஒன்று அரைச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வெந்தயம் சேர்த்து அதையும் நல்ல கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா நல்ல கோர்ஸாக அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சள் தூள், எடுத்து வச்சிருக்கிற மிளகாய் தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சு எல்லா மசாலாவையும் ஒன்று சேர நல்லா கலந்து கொடுங்க. கையில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஊறுகாய் போடுறதுக்கு மண்சட்டி, பீங்காஞ்சாடி, கண்ணாடி பாத்திரம் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ அலுமினியமோ யூஸ் பண்ணாதீங்க. பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எடுத்ததும் மொத்தமாக போட்டுறாம ஒரு லேயர் மசாலா, ஒரு லேயர் மாங்காய், ஒரு லேயர் பூண்டு இந்த மாதிரி லேயராக ஃபார்ம் பண்ணி போட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம சேர்க்குற மசாலாவும் எல்லா மாங்காயிலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு ஈஸியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நல்லெண்ணெய் ரொம்பவே முக்கியம். ஊறுகாய் வருஷக்கணக்கில் கெடாமல் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லெண்ணெய் சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கெடாமல் இருக்கும். நான் இந்த ஊறுகாய் போடுறதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரேடியாக சேர்த்துறாம 3 டைம்ஸ் கிட்ட டிவைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. ஊறுகாய் கெடாமல் இருக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ரொம்பவே முக்கியம். தாராளமாக சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் எல்லாமே நல்லா ஊறினதுக்கப்புறம் மேலே நல்லா பிரிஞ்சு வரும். மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால பாத்திரத்தினுடைய ஓரங்களில் அந்த மசாலா எல்லாமே இருக்கும். அதை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெயிலில் வச்சு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஊறுகாய் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பச்சை மாங்காயோட மசாலா சேர்ந்து இந்த மாதிரி தான் இருக்கும். காட்டன் துணி போட்டு நல்லா கவர் பண்ணிட்டு 3 நாள் வெயிலில் வச்சு எடுங்க. டெய்லி மார்னிங் 1 டைம் மட்டும் கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெயிலில் வைங்க. வெயிலில் வைக்கும் போது இந்த மாதிரி காட்டன் துணியை கவர் பண்ணி வைங்க. அப்பதான் மண்ணு தூசி உள்ள போகாம இருக்கும். 3 நாள் நல்லா வெயிலில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் மசாலாவோட சேர்ந்து மாங்காய் நல்லா ஊறி இருக்கும். நம்ம சேர்த்திருந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு தகதகன்னு இருக்கும். இதுல சேர்த்திருக்கிற வெந்தயம், கடுகு வறுக்காம சேர்த்திருக்கிறதுனால கசப்பு தன்மை கொடுக்குமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். கண்டிப்பா கசப்பு தன்மை கொடுக்காது. நைஸா அரைக்காம கோர்ஸா அரைச்சு சேர்த்துக்கோங்க. இந்த ஊறுகாய்க்கு வறுக்காம இந்த மாதிரி பொடி பண்ணி போட்டு தான் செய்வாங்க. அதுதான் இந்த ஊறுகாவுடைய ஸ்பெஷல். நல்ல காரசாரமான ஆந்திரா ஸ்டைல் ஆவக்காய் மாங்காய் ஊறுகாய் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட் அண்ட் மெஷர்மெண்ட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பெர்ஃபெக்ட்டா வரும். சுட சுட சாதத்துல இந்த மசாலா மட்டுமே போட்டு பெரட்டி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். எல்லா ரைஸ் அண்ட் டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் ஒரு துண்டு மாங்காய் வச்சு சாப்பிட்டாலே செம்ம சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.